அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஒரு செம்ம ஸ்லாசரான பயங்கரமான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் எந்த லாங்குவேஜில் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, எந்த ஓடிடியில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் வந்து சுமாலா. ஒரு சின்ன கிராமத்தில் சில பசங்கன்னா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும். அப்படி இருட்டினதுக்கு அப்புறம் அந்த சின்ன பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கொடூரமாக ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணுதுங்க. அந்த பொண்ணோட பேர் தான் சுமலா. அவங்க ஒரு பேய். சரி, இந்த சுமலாங்கிற பொண்ணு யாரு, ஏன் இப்படி கொடூரமாக சின்ன பசங்களை கொலை பண்ணுறாங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் இந்த படத்தோட ஸ்டோரியே போகும். படத்தில் கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக நடக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த பேய் வந்து கொலை பண்ணும். சில ஆர்ஆர் சீன்னா பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும், போர் அடிக்கும். ஆனால் படம் வந்து நல்லா இருக்கு. ஸ்டோரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா கொலைங்கன்னா கொடூரமாக இருக்கும். அடல்ட் கண்டென்ட்னா எதுவுமே கிடையாது. இந்தோனேசியா லாங்குவேஜில் தான் இருக்குது. தமிழ் டப்னா கிடையாது. இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் பேய் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன்ப்பா. அதில் ஸ்லாசர் இருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படம் தாங்க.